The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. அண்மை செய்தி. தமிழிசை சவுந்தரராஜன் குறித்து அவதூறாக பேசிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது வழக்கு தொடுப்பேன் என குஷ்பு தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மகளிர் அணி உறுப்பினர் என்ற அடிப்படையில் திமுக நிர்வாகி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். தமிழிசை சவுந்தரராஜன் குறித்து அவதூறாக பேசிய புகாரில் குஷ்பு பதிவொன்றை இட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழிசை சவுந்தரராஜன் குறித்து அவதூறாக பேசிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது வழக்கு தொடுப்பேன் என அவர் தெரிவித்திருக்கிறார். மகளிர் அணி உறுப்பினர் என்ற அடிப்படையில் திமுக நிர்வாகி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது வழக்கு தொடுப்பேன் என குஷ்பு தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, குஷ்பு வெளியிட்டுள்ள அந்த ட்வீட்ல வேற என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க? விக்னேஷ், அண்மையில் திமுகவை சேர்ந்த பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பாஜகவின் மூத்த தலைவரும் தென் சென்னையில் போட்டியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான தமிழிசை சவுந்தரராஜன் குறித்து அவதூறாக பேசியது தொடர்பாக ஒரு காணொலி என்பது வெளியானது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு பாஜகவை சேர்ந்த தலைவர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் தங்களது கண்டனத்தை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தேசிய மகளிர் அணி உறுப்பினரும் பாஜகவை சேர்ந்த பிரமுகருமான குஷ்பு சுந்தர் இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவை பொறுத்தமட்டில் திமுகவை சேர்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தொடர்ச்சியாக இது பெண்கள், அதாவது பாஜக உள்ளிட்ட பிற கட்சிகளை சேர்ந்த பெண்கள் குறித்து அவதூறு கருத்துக்களை தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார். நாய்வாலை நிறுத்த முடியாத ஒரு பழமொழி உண்டு. இந்த மனிதன் அதுதான் மீண்டும் மீண்டும் பெண்களை துஷ்பிரயோகம் செய்து வருகிறார். ஏற்கனவே திமுகவில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அவர் மீண்டும் சேர்க்கப்பட்டது திமுகவை சேர்ந்தவர்களுக்கு மகிழ்விக்க இது வகையான ஒரு நோய்வாய்ப்பட்ட மனம் கொண்டவர்கள் தேவை. அதன் அடிப்படையில் தான் மீண்டும் அவர் கட்சியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். தேசிய மகளிர் அணி உறுப்பினராக நான் அவருக்கு எதிராக வழக்கை தாக்கல் செய்ய இருக்கிறேன். அவர் எப்படி பெண்களை மதிக்க வேண்டும் என்பதை அவருக்கு பாடம் கற்றுக் கொடுக்க இருப்பதாகவும் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் விரிவாக தெரிவிக்க இருக்கிறார். அதே நேரத்தில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் என்பது அனைவருக்கும் மதிப்புக்குரிய ஒரு நபராக அறியக்கூடியவர். ஏற்கனவே இந்த விவகாரம் சம்பந்தமாக மகளிர் ஆணையத்திலும் தெரிவித்து விட்டேன் என ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் மீது தேசிய மகளிர் ஆணையம் வழக்கு பதிவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விகேஷ், நீதிமன்றத்தை அணுகி வழக்கு தொடுக்க போவதாக தெரிவித்திருக்கிறார். மகளிர் ஆணையம் மூலம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க? தேசிய மகளிர் ஆணையத்தை பொறுத்தமட்டில் ஏற்கனவே இது போன்ற ஒரு வழக்கு வந்த பொழுது நேரடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு டெல்லிக்கு அழைத்து விசாரணை நடத்தியது திமுகவை சேர்ந்த மற்றொரு பேச்சாளர் மீது. தற்பொழுது அதே ஒரு சம்பவத்தான் மீண்டும் அரங்கேறுகிறது. இதனால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது தேசிய மகளிர் ஆணையம் தானாக வழக்கு எடுத்து வழக்கு பதிவு செய்து அவரை டெல்லிக்கு அழைத்து விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறது. இது தொடர்பாக விரைவில் அவருக்கு மகளிர் ஆணையம் சார்பில் நோட்டீஸ் வழங்கவும் மகளிர் ஆணையம் திட்டமிட்டிருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து. The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.